ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: யா தேவி சர்வபூதேஷு ಛಾಯಾರೂಪೇಣ ಸಂಸ್ಥಿತಾ நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இன்றைய பாடல்: சாயி तेरे शरणों में कोटि प्रणाम, साई तेरे शरणों में कोटि प्रणाम, शरण में ले लो साई प्रभु, शरण में ले लो साई प्रभु, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे माता पिता साई, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे बंधु सखा, तुम हो मेरे सब कुछ साई, तुम हो मेरे सब कुछ साई, तेजो हमको शरण तुम्हारे, तेजो हमको शरण तुम्हारे, साई तेरे चरणों में कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम, कोटि प्रणाम साई, कोटि प्रणाम. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஊருக்கு வெளியில ஒரு ஆசிரமத்தை அமைச்சு ஒரு குரு பலவிதமான வித்தைகளை செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு மிரண்டு போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாரு. உடனே ராஜா நேரா அந்த குரு கிட்ட கோபமா போய், உங்களை பத்தி ஊர்ல நிறைய பேர் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஏதோ பயங்கரமான விஷயங்கள்லாம் செஞ்சு காமிக்கிறீங்களா, எனக்கு கடவுளை காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த குரு தாராளமா காமிக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ராஜா சொல்றாரு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்காதீங்க. ஒருவேளை ஒரு 10 நாளுக்குள்ள உங்களால கடவுளை எனக்கு காமிக்க முடியல அப்படின்னா உங்க தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குரு சொல்றாரு, 10 நாள்லாம் எனக்கு அவசியமே இல்லை, 6 நாளில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொல்கிறாரு, சத்தியமாக நான் காமிக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது குரு என்ன சொல்கிறாருன்னா, அந்த 6 நாளும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்றது உங்களோட காவலாளிகளுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதா பொய்ய சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நீங்க இங்க வந்துட்டா 6 நாள்ல உங்களுக்கு நான் கடவுளை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ராஜாவும் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்ன மாதிரியே யார்கிட்டையும் உண்மையான விவரத்தை சொல்லாம ஊருக்கு போறதா சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து குருவுக்கு முன்னாடி உட்கார்றாரு. உடனே குரு, இதோ நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவர் அந்த ஆசிரமத்திலேருந்து வெளியில வந்து கதவை சாத்தி தாப்பால் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் பார்த்து குரு திரும்ப வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ராஜா கோவப்பட்டு கத்தி கத்தி கூப்பிட்டாரு. அப்பையும் குரு வராததுனால கோவப்பட்டு ஆசிரமத்திலேருந்து வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆசிரமம் பூட்டி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. இதை பார்த்து இன்னமும் கோபப்பட்டு யார் அங்கே அப்படின்னு கத்துன்னு கத்துறாரு. ஆனா இந்த இடம் ஊரை விட்டு வெளியில இருக்கிறதுனால அவரோட சத்தத்தை கேட்டு
யாருமே உதவி பண்ண வரல. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. அவருக்கு பொறுமையெல்லாம் போய் கத்துறதுக்கு கூட சத்து இல்லாம, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம அவரோட சத்தமே வெளியில வரல. அந்த மாதிரி ஓஞ்சி போயிடுறாரு. உயிர் தப்பிப்போமா அப்படின்ற பயமே அவருக்கு வந்துருச்சு. இருக்கிற இடத்துலயே அந்த ஆசிரமத்துக்குள்ளேயே என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு படுத்து கிடக்கிறாரு. ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வழிப்போக்கன் அந்த ஆசிரமத்தோட கதவை உடைக்கிறாரு. யாரோ கதவை உடைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு கதவு கிட்டேயே பார்த்துட்டு இருந்தாரு. கதவு திறந்த உடனே உதவிக்கு வந்த மனுஷன் கிட்ட கடவுள் மாதிரி என்ன வந்து காப்பாத்துனீங்க, ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. உடனே அந்த குருவோட சத்தம் கேட்டுச்சு. என்ன ராஜா, நான் சொன்ன மாதிரி 6 நாளுக்குள்ள உங்களுக்கு நான் கடவுளை காமிச்சிட்டனா அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் அந்த ராஜாவுக்கு புரியுது. அந்த ராஜா கடவுள்னா எங்கேயோ ஒருத்தர், யாரோ ஒருத்தர் இருப்பாரு, அதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரே தவிர தனக்கு உதவி பண்ற ஒவ்வொருத்தரும் கடவுள் அப்படின்றது அவர் உணரவே இல்லை. அவர் உணராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்த ஆணவம், பதவி, செல்வம் இதெல்லாம் தான். அந்த செல்வம், பதவி, ஆணவம் இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து போன உடனே தனக்கு உதவுன மனுஷனை கடவுளா பார்த்தாரு. கடவுளை பார்க்கணும்னா நம்ம கிட்ட நானுன்ற அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பணிவு, அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் நம்மளால கடவுளை பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் பார்த்த ஆன்மீக கதை, கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரதா பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.